Hello friends, welcome back to my YouTube channel. இன்று ஏப்ரல் 24, 2025ஆம் ஆண்டு இன்றைக்கான தங்கம் விலை ரூ. 10 மாத்திரம் இறங்கி 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ரூ. 9,005 சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. வெள்ளி எந்த மாற்றமும் இல்லாமல் ரூ. 111 சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நாளை அதாவது ஏப்ரல் 25, 2025ஆம் ஆண்டிற்கான தங்கம் விலை பற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க சில்வர் பார் ஆன் காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, வாட் இஸ் யர் ஒப்பீனியன் அப்படின்னு. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த query இருக்கும். ஸோ நான் காமனாக வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்ல போகிற ஒப்பீனியன் என்னுடைய சொந்த ஒப்பீனியன் தான். ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் சிபி அட்வைசரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது முற்றிலுமாக என்னுடைய சொந்த ஒப்பீனியன் தான். சில்வர் காயினாக நீங்கள் வாங்குறதுல என்ன ஒரு குட்டி ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் காற்று பட்டாலோ இல்லை தண்ணி பட்டாலோ அது கருத்து போயிடும். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் வெளியே வாங்கிட்டீங்க, ஒரு மெட்டீரியலாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் திரும்ப நீங்கள் அதை கடைக்கு கொண்டு போய் நீங்கள் அதை ரீசேல் பண்ணும்போது 30 to 40% அதை குறைச்சிட்டு மார்க்கெட்லேருந்து வேல்யூ குறைச்சிட்டு தான் அவங்க ரீசேல் வேல்யூ போடுவாங்க. அதோட நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ நம்ம பாராக வாங்கி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம அதை மெட்டீரியலாக பண்ணலான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறையா சில்வர் மெட்டீரியல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் சார்ஜஸே கிடையாது. ஜிஎஸ்டி மட்டும் போட்டு கொடுப்பாங்க மெஜாரிட்டி ஆஃப் ஷாப்ஸில். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் காயினாக வாங்காமல் டேரெக்டாக நீங்கள் பொருளாகவே கூட வாங்கிக்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ இந்த ஐடியா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது சில்வர் எப்படி தான் வாங்குறது? உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு மெட்டீரியலாக வேண்டாம், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இடிஎஃபாக நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அகைன் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இது அகைன் நான் சொல்கிறேன், இது என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான் தவிர, நீங்கள் இதை ஃபினான்ஷியல் அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் பொதுவாகவே இந்தியன்ஸ் கையில் ஒரு பொருளை அவங்க ஃபீல் பண்ணால் தான் அவங்க ஒரு திருப்தியாக அவங்க ஃபீல் ஆவாங்க. என்ன தான் நீங்கள் ஆன்லைனில் சேம் ரேட்டு அதே மாதிரி நீங்கள் வாங்கினாலும் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எஸ்ஜிபி ஸ்கீம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம கோல்டை நம்ம பத்திரத்தில் வாங்கி வச்சுப்போம். அது பேங்க், போஸ்ட் ஆஃபீஸில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதை 8 இயர்ஸ்க்கு நம்ம வச்சுட்டு அப்புறம் அதுக்கான 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பதா ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அதை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு கொஷின் ரைஸ் ஆயிருக்கு அதை பற்றி. ஸோ இதன் காரணமாக தான் இப்போ நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் டிசிஷன் பண்ண வேண்டியது உங்களுடைய கையிலே ஒப்படைச்சிடுறேங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேர் புல் ரெண்டுமே கிடையாது. ஒரு நார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நான் இந்தியன் டைம் இப்போது 9:45. ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு +or-10 to 40 ஒரு சேம் ரேட்டுக்கே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் தான் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இடைப்பட்ட நேரங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்லேயும் கோல்டு ரேட் சேஞ்ச் ஆகும். அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நாளை காலையில் ஒரு குட்டி ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போடுவேன். ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று கேஸே நீங்கள் எடுத்துக்காங்க. நேற்று நைட்டு நல்லா டீப்பில் இறங்கி நிறைய குறையிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மார்னிங்கில் பார்க்கும்போது அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. அதனால தான் நான் மார்னிங்கில் ஒரு ஏர்லி மார்னிங்கே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கான தங்கம் விலை நேற்று எதிர்பார்த்த மாதிரி நிறையா குறையாது அப்படின்னு. ஓவராலாகவே பார்த்தோம் அப்படின்னா கோல்டு மட்டும் கிடையாது, ஓவரால் மார்க்கெட்டே ஒரு பதட்டமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புது புது நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது மார்க்கெட்டை அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவில் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு காஷ்மீரில். ஸோ இது ஒரு பெரிய லெவலில் ஒரு எக்கனாமிக்காக ஒரு பிரேக் பண்ணாட்டியும் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாகிஸ்தானுக்கு இன்னொரு நாடு சப்போர்ட் பண்ணுறோம், ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் எக்கனாமி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ முற்றிலுமாக ஒரு பதட்டத்திலே போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.